அடுத்து ராஜமௌலி டைரக்ஷன்ல மகேஷ் பாபு நடிக்க போற SSMB 29 இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். நானி, மாவீரன், பாகுபலி, RRRனு ஃபேண்டசி இல்ல ஹிஸ்டாரிக் படங்களா எடுத்து சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்கிறவர் ராஜமௌலி பேன் இண்டியா படங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெலுங்குல நம்பர் 1 ஆக்டரா இருந்தவர் மகேஷ் பாபு தான். இப்போ தெலுங்கு ஹீரோஸ் ராம் சரண், பிரபாஸ், ஜூனியர் NTRலாம் ராஜமௌலியோட படத்துல நடிச்சு பேன் இண்டியா ஃபுல்லாவே ஒரு பெரிய மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மகேஷ் பாபு இன்னுமே அதே மார்க்கெட்ல தான் இருக்காரு. அப்பவுமே அவரோட படங்கள் 150 கோடியில இருந்து 250 கோடி வரைக்கும் கலெக்ஷன் அடிக்கும். இப்பவும் அதே ரேஞ்சில தான் இருக்காரு. பட் மத்த ஹீரோஸ்லாம் 500 கோடி 1000 கோடின்னு போயிட்டாங்க. பட் நம்மால இன்னுமே ரீஜனல் சினிமா தான் பண்ணிட்டு இருக்காரு. உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சராய் நிக்குது, சாமி என்ன பங்கம் பண்ணுது. ஒன்னு மகேஷ் பாபு பிரபாஸ் மாதிரி பெரிய பேன் இண்டியா ஸ்டார் ஆவாரு, பழையபடி தெலுங்குல ஒரு நம்பர் 1 ஆக்டர் ஆவாரு. இல்லனா ராஜமௌலியோட இந்த வெற்றி பயணத்தை உடைக்க போறது நம்ம பாபு தான். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். இந்த லூசு போயிட்டு இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க.